ஹாய், இன்றைக்கி எங்களோட மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. காலையிலேயே எங்கள் வீட்டு கோமாதாவை குளிக்க வைக்கிறதுக்காக நானும் அம்மாவும் மாட்டு கொட்டத்துக்கு வந்துட்டோம். இது 8.5 மாதம் சினையாக இருக்குது. ஸோ வாரம் ஒரு முறையாச்சும் அம்மா இந்த மாதிரி நல்லா குளிக்க வச்சுருவாங்க, கொஞ்சம் மாட்டு குளிர்ச்சியாக இருக்குமே அப்படின்றதுக்காக. ஒருவேளை கொசுக்கடி காலமாலாம் இருந்துச்சுன்னா எங்கள் வீட்டு மாட்டுக்கு தனி கவனிப்பாக தான் இருக்கும். ஃபேனெல்லாம் போட்டு விட்டு நைட்டு தூங்க வைப்பாங்க. இந்த மரவள்ளி கிழங்கு பார்த்தோன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு, பிடுங்கணும் நான் வந்ததுலேருந்தே அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கியே அந்த கிழங்கையும் பிடுங்கி எடுத்துட்டோம். நம்ம மண்ணை நோண்டி பிடுங்கிறத விட இந்த மாதிரி தண்ணியை அந்த வேரில் ஃபோர்ஸாக அடித்து விட்டு பிடுங்கணும் அப்படின்னா மண் லூஸ் ஆயிரும், நம்ம பிடுங்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த கிழங்கெல்லாம் வெட்டி எடுத்துக்கிட்டோம். கோழி கூடெல்லாம் கொஞ்சம் அசிங்கமாக இருந்துச்சு, அதை கொஞ்சம் கழுவி விட்டுடலாம் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு கோழிக்குட்டையும் சுத்தமாக கழுவி விட்டாச்சு. கோழியெல்லாம் ஒரு வேளை நிறையா இருந்துச்சு அப்படின்னா அடிக்கடி அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கோழிகளுக்கு சீக்கு எதுவும் வராது அப்படின்ற மாதிரி அம்மா அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க. நீ ஊருக்கு போயிட்டேன்னா எனக்கு செய்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் அப்படின்னு காலையிலேயே நீ அடிச்சு பத்து கூட்டிகிட்டு போய் இந்த வேலையெல்லாம் அம்மா வாங்கிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.